பால் மனோஜ் பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள பாப்பாக்குடி ஒன்றியம், கடையம் ஒன்றியம், கீழப்பாவூர் ஒன்றியம் மற்றும் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சீரான குடிநீர் கொடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த 163 கிராமங்களுக்கும் என்னுடைய கோரிக்கையை ஏற்று கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு தற்போது 40 லிட்டர் கொடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றீர்கள். ஆனால் நான் அனைத்து கிராமங்களுக்கும் செல்லும் பொழுது அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் அந்த திட்டத்தில் ஒப்பந்தக்காரருடைய பராமரிப்பிலிருந்து தற்போதுதான் நம்முடைய குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்பது, ஒரு தனி குழுவினை அமைத்து இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றி 40 லிட்டர் இப்பொழுது தற்போது கொடுக்கின்ற அந்த அளவிலாவது இந்த மக்களுக்கு இந்த 3 ஒன்றியங்களிலும் கொடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிவுறும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, புதிதாக இப்போதுதான் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதை ஒப்பந்தக்காரரிலிருந்து நேரடியாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு சில காலதாமதமாக அவர்கள் முழுமையாக முடித்து அவர் முடித்திருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து அதுதான் எடுப்போம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் பாதியில் வேலையை விட்டு போய்விடுவார்கள். எனவே அதை எடுத்திருக்கிறார்கள். இப்போது புதிய ஒப்பந்தக்காரர் அதை மெயின்டெனன்ஸ் செய்வதற்காக ஒருத்தர் வந்திருக்கிறார். எனவே அவருக்கு அறிவுறுத்தப்படும். நீங்கள் சொல்வது போல 123 கிராமங்களுக்கு, அதில் கிராமங்களுக்கு மட்டும்தான் 40 லிட்டர் குடிநீரை தவிர பேரூராட்சிக்கு 100 லிட்டர் வீதம் குடிநீர் கொடுக்கப்படுகிறது, 90 லிட்டர் வீதம் குடிநீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. எனவே முழுமையாக ஆராயப்படும். அது அந்த 163 கிராமங்களுக்கு சீரான விநியோகம் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பால் மனோஜ் பாண்டியன். தலைவர் அவர்களே, நான் கடந்த 3 ஆண்டுகளாக இது 40 லிட்டர் அல்ல 55 லிட்டர் நம்முடைய கிராம பகுதிகளுக்கும் பேரூராட்சி பகுதிக்கு 100 லிட்டர் கொடுப்பதற்கும் நான் கோரிக்கையை வைத்த அடிப்படையில் தற்போது கடையம் மற்றும் கீழப்பாவூர் ஒன்றியம், கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு ஒரு திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு அதில் கடையநல்லூர், செங்கோட்டை மற்றும் தென்காசி நகராட்சிகளையும் உட்படுத்தப்பட்டு ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த திட்டம் வந்தால் இந்த அனைத்து பகுதிகளுக்கும் 55 லிட்டர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 10ஆம் தேதி அன்று ஒரு உயர்நிலை கூட்டத்தை கூட்டியிருக்கின்றீர்கள் என்று அறிந்தேன். ஆகவே அந்த கூட்டத்தில் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கீடு செய்வாரா என்பதையும் கேட்டு, மாண்பு பேரவைத் தலைவர்கள் நம்முடைய மாவட்டம், மாண்பு அமைச்சர் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றீர்கள். இதில் பாப்பாக்குடி ஒன்றியம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வருகின்றது, என்ஜிஏவை தென்காசி மாவட்டத்தில் வருகிறது. இதற்கும் ஒரு நல்ல தீர்வினை நம்முடைய மாண்பு வருவாய்த்துறை அமைச்சரிடம் கேட்டு மாண்பு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்று தங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டம் கடையம், பாப்பாக்குடி, கீழப்பாவூர் ஒன்றியங்களைச் சேர்ந்த 123 கிராமங்களுக்கு கீழப்பாவூர் பேரூராட்சியான கூட்டு குடிநீர் திட்டம் 46.55 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் திட்டம் தாமிரபரணி நதி உண்ணி அணைக்கட்டு நீர்த்தேக்கத்தின் மேல் பகுதியிலிருந்து கோடாரங்குளம் கிராமத்திற்கு அருகில் உள்ள நாளொன்றுக்கு 8.57 மில்லியன் லிட்டர் குடிநீர் எடுத்து சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்று சுத்திகரிக்கப்பட்டு பின் குடிநீர் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு 10/2/2024 முதல் கடையம், பாப்பாக்குடி, கீழப்பாவூர் ஆகிய ஒன்றியங்கள் 123 கிராமங்களுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 40 லிட்டர் வீதமும் மற்றும் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு 90 லிட்டர் வீதம் கொடுப்பதாக அதிகாரிகள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே சொல்ல, எப்போவுமே ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது குடிநீர் வடிகால் வாரியத்தை பொறுத்தளவு குறைவு. இந்த ஆண்டு கொடுப்பது இன்னும் 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மக்கள் தொகை விரிவடையும், அப்படி விரிவடையும் போது அதற்கு சேர்ந்து தான் இந்த திட்டத்தையே வகுப்பார்கள். அப்படி வகுக்கப்படுகின்ற போது இப்போதே நீங்கள் 40 லிட்டர் பற்றவில்லை, 55 லிட்டர் வீதம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். சில இடங்களிலே அந்த புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது சில இடங்களில் பைப் லைன்கள் உடைந்திருக்கலாம், சில இடங்களில் பழுதுபட்டிருக்கலாம். அதை ஒரு 6 மாதம் அதை சரி செய்வதற்குரிய கால அவகாசம் கிடைக்கும். எனவே இதிலே கூட கொடுக்க முடியும் என்றால் அதை கொடுப்பதற்குரிய வழிவகை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இப்போது புதிய கூட்டு குடிநீர் திட்டம் சொன்னது போல இப்போது மேலும் தாமிரபரணி ஆற்றின் நீதாரணமாக கொண்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், வாசுதேவநல்லூர், குருவிகுளம், மேலு நீதிநல்லூர், சங்கரங்கோயில் ஒன்றியங்களை சேர்ந்த 426 கூட்டு குடிநீர் திட்டங்கள் குடியிருப்புகளுக்கு திருநெல்வேலி மாவட்டம் மானூர் மற்றும் பாளையங்கோட்டை ஒன்றியங்களை சேர்ந்த 54 ஊரக குடியிருப்புகள் சேர்ந்து ஒரு புதிய திட்டம் 896 கோடி இப்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வேலை நடைபெற, இதுக்கு டெண்டர் வர ஸ்டேஜுக்கு பணம் நிதி ஒதுக்கப்பட்டு வரப்போகுது. எனவே
அங்கு தேவையான தண்ணீர் வருகிற போது இங்கு சர்ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். எனவே இந்த பகுதியில் கூடுதலாக தண்ணீர் கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர். நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி என்பது நமது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களோடு செல்கிற போது அவர் தான் வந்தார். அப்படி வருகின்ற போது பாப்பாக்குடி ஒன்றியம் இன்றைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. பாப்பாக்குடி ஒன்றியம் இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே 2 கிராமங்கள் அதிலே வருகிறது. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் நான் வருவாய்த்துறை அமைச்சரிடம் பேசினேன். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு யூனியன் இருப்பது சரியாக இருக்காது. அது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி என்பது 6 சட்டமன்ற தொகுதியிலே சேர்ந்தது. அதில் ஆலங்குளம் வருகிறது. ஆலங்குளம் மட்டும் தென்காசியிலே வருகிறது. அதை முதலமைச்சருடைய அனுமதியை கேட்டு ஆலங்குளத்தை மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து விடுமானால் திருநெல்வேலி பாராளுமன்றம் என்பது 6 தொகுதியும் ஒரே மாவட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சரிடம் கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கேட்டால் வாய்ப்பு இருக்குமானால் அதையும் கவனிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர். இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே 2 மாசம் முன்னாலே மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு கே. நேரு அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அண்ணாத்தூர் மற்றும் சித்தனக்காவூர், தண்டரை, திருப்பனாயூர், திருவந்தவார், ஆலப்பாக்கம் போன்ற 10 கிராமங்களுக்கு அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்று உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்திலே எழுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது தற்பொழுது அந்த குடிநீரின் தன்மை சரியில்லாத காரணத்தினால் அது சம்பந்தமாக ஏற்கனவே குடிநீர் வடிகால் வாரியம் ஒரு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. போதுமான நிதி இல்லை. குறைந்த ஒரு 5 கோடி ரூபாய் தேவைப்படுகின்றது. அது இல்லாத காரணத்தினால் அது தடைப்பட்டு நிற்கின்றது. எனவே அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மொத்தம் தமிழ்நாட்டில் 19 கூட்டு குடிநீர் திட்டங்கள், புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அதில் ஒன்றிய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டத்திலே அவர்களும் நிதி ஒதுக்கி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்தது 7 திட்டங்களை அறிவித்தார்கள். மேற்கொண்டு ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் 3, 10. இப்போ ஒரு புதிய திட்டமாக 11 திட்டங்களுக்கு உரிய நிதி இந்த ஆண்டு மாநில அரசின் சார்பாக கொடுப்பதாக நிதித்துறை அமைச்சரும் நிதித்துறை செயலாளரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய அளவில் வருகிற ஒரு 100 MLD 50 MLD என்கிற திட்டம் மாண்புமிகு உறுப்பினர் உத்திரமேரூர் தொகுதியில் அவருடைய பகுதியிலே 10 கிராமங்களுக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார். 5 கோடி தான் தேவை என்று சொல்லியிருக்கிறார். உரிய முறையிலே செய்து அதை இந்த ஆண்டை செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாமோதரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஊராட்சி ஒன்றியம் தாளக்கரை ஊராட்சியிலே புதிய காலநிலையில குடிநீர் பிரச்சனை இருக்குது. இது பற்றி ஏற்கனவே அமைச்சரிடம் சொன்னதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு நீங்கள் அறிவிப்பில் 7.5 கோடி செலவில் அங்கே புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று சொன்னீர்கள். இதுவரை இந்த திட்டம் தொடங்கப்படவில்லை. தற்போது அங்கு குடிநீர் பிரச்சனை இருந்து வருகிறது. அரசு அலுவலர்களை கேட்கும்போது இன்னும் நிதி ஒதுக்கப்படவில்லை. நிதி ஒதுக்கப்படவுடன் டெண்டர் வைக்கப்பட்டு இது திட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த ஆண்டு அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை தொடங்கப்படுமா என்பதை தாங்கள் மூலமாக அமைச்சரிடம் அறிய மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சபைக்கு வருகின்ற போது கோவை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 2-3 பேர் கேட்டார்கள். பில்லூர் 1, பில்லூர் 2, பில்லூர் 3, சிறுவாணி என்று பல்வேறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கோவைக்கு கிட்டத்தட்ட 380 MLD தண்ணீர் வருகிறது. ஆனால் சில இடங்களிலே தண்ணீர் குறைவாகவும், சில இடங்களிலே 7 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை என்று வருகிறது என்றெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள். நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்களும் சொல்வதை நம்முடைய செயலாளர் அவர்களை இப்போது வர சொல்லியிருக்கிறேன். விரைவிலே கோவை மாவட்டத்தினுடைய குடிநீர் பிரச்சனைக்கு அங்கே ஒரு தனியாக ஒரு கூட்டம் போட்டு எந்தெந்த பகுதியில் எதனால் குறைவாக வருகிறது, எதனால் அங்கே தாமதப்படுகிறது என்பதையெல்லாம் கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்வதாக அவரிடம் சொல்லியிருக்கிறேன். இதே பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். எனவே விரைவில் நாளை மறுநாள் 2 நாட்களுக்குள்ளாக ஒரு கோவை மாவட்ட குடிநீருக்காக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுத்து முதலமைச்சரோட அனுமதியை பெற்று அதை செய்கிறோம். சூயஸ் என்று தனியார் நிறுவனம் ஒன்று 60 வட்டங்களிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த கால ஆட்சியிலே நம்முடைய அவர்கள் கொடுத்த திட்டம். அவர்கள் ஒரு நேரம் செய்கிறார்கள், ஒரு நேரம் ரோடை வெட்டுகிறார்கள், ஒரு நேரம் பைப்பு உடைக்கிறார்கள். இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறது. எனவே அதில் தான் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று எனக்கு சொன்னார்கள். எனவே அவரையும் அழைத்து வைத்து பேசி விரைந்து முடிக்க உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு உடனடியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி நிவர்த்தி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
விநாயகன் 143 மாண்புமிகு உறுப்பினர் போ அர்ஜுனன் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள்.